பொன்மொழிதான் உயிர் நாடி, இதை ஏற்றுக்கொண்ட இதயங்களோ பல கோடி, உலகில் பல கோடி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார் இயேசு. இயேசு சொன்ன பொன்மொழிதான் உயிர் நாடி, இதை ஏற்றுக்கொண்ட இதயங்களோ பல கோடி, உலகில் பல கோடி. இயேசு சொன்ன பொன்மொழிதான் உயிர் நாடி, இதை ஏற்றுக்கொண்ட இதயங்களோ பல கோடி, உலகில் பல கோடி. நடந்து விட்டால் அதுவே தருமம் என்றார், மனித தருமம் என்றார். இயேசு சொன்ன பொன்மொழிதான் உயிர் நாடி, இதை ஏற்றுக்கொண்ட இதயங்களோ பல கோடி, உலகில் பல கோடி. வைப்பார் இறைவன் என்றார், இயேசு இறைவன் என்றார். இயேசு சொன்ன பொன்மொழிதான் உயிர் நாடி, இதை ஏற்றுக்கொண்ட இதயங்களோ பல கோடி, உலகில் பல கோடி. பரமபிதா ஆண்டவனை வணங்கு என்றார், என்றும் வணங்கு என்றார். பரமபிதா ஆண்டவனை வணங்கு என்றார், என்றும் வணங்கு என்றார். இயேசு சொன்ன பொன்மொழிதான் உயிர் நாடி, இதை ஏற்றுக்கொண்ட இதயங்களோ பல கோடி, உலகில் பல கோடி. இயேசு சொன்ன பொன்மொழிதான் உயிர் நாடி, இதை ஏற்றுக்கொண்ட இதயங்களோ பல கோடி, உலகில் பல கோடி. ஆரோக்கியமான செய்தி நேரம். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை மல்கியா 2:6.
சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நம்முடைய வாயிலே சத்திய வேதம் காணப்படுகிறதா? நாம் அதை யோசித்து பார்க்க இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து சத்தியத்தை போதித்தார், சத்தியத்தின்படி நடந்தார், சத்திய வசனமும் அவர் வாயில் இருந்தது. ஹல்லேலூயா! நாமும் அவரை போல சத்தியத்தை போதிக்க வேண்டும். சத்தியத்திற்கு புறம்பான காரியங்களை போதிக்க கூடாது. சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். சத்தியத்தின்படி நடக்காமல் நம்முடைய விருப்பப்படி நாம் நடக்கக்கூடாது. சத்திய வசனங்கள் நம் வாயிலே இருக்க வேண்டும். கண்டிப்பாக தேவன் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இப்படி நடந்தால் நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறவர்களாய் இந்த பூமியிலே காணப்படுவோம். ஹல்லேலூயா! சத்திய வசனம் நம்முடைய வாயிலும் இருதயத்திலும் இருக்கும்போது அநியாயம் காணப்படாது. எஸ், மற்றவங்க நம்மளை பார்க்கும்போதே அதை தெரிந்து கொள்ள முடியும். நாம் கிறிஸ்துவோடு சமாதானம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். பாடுகள் பிரச்சனைகளை கண்டு நாம் ஒருபோதுமே பயப்பட மாட்டோம். ஏன் சொன்னா அந்த சத்திய பரர் நம்மோடு கூட இருக்கிறார். நாமும் சத்தியத்தின் வழியிலே நடக்கிற பிள்ளைகளாய் இருப்பதினால் கிறிஸ்துவுக்காக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாடு அனுபவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க. நாமும் அவருடைய பிள்ளைகளாய் சாட்சியாய் வாழும்போது நம்முடைய சாட்சியே அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தும். ஆமென். நாம் முடிவு பரியந்தம் கிறிஸ்துவுக்காக நிலைத்து நிற்கும் போது அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தர காத்திருக்கிறார். ஏன் சொன்னா நாம் எல்லோருமே மகாராஜாவாகிய இயேசுவின் பிள்ளைகள், சத்திய பரனாகிய இயேசுவின் பிள்ளைகள். நாமும் சத்தியத்திலே நடந்து அநேகரை அந்த சத்தியத்தின் வழியிலே நடத்த நம்மை அர்ப்பணிப்போம். காட் பிளஸ் யூ. நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க இடைப்பட்ட சத்தியம் உள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. எங்க தகப்பன் இயேசு, நீங்க சத்தியபரர், நாங்களும்பா சத்தியத்தின் பாதையிலே நடந்து உம்முடைய பிள்ளைகளா இருந்து அநேகரை உமக்குள் வழி நடத்த கிருபை தாரும். உம்முடைய கிருபையினால் எங்களை நீங்க சரியாய் நடத்துங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.